ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 5, 2024. இந்த வீடியோவில் இன்றைய மார்க்கெட்டுக்கான அப்டேட்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி விரைவாக பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலாம்னா கோவை ட்ரேடர்ஸ்னு சர்ச் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அதில் வர டிப்ஸ் அண்ட் நியூஸஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். முக்கியமாக அதில் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண உடனடியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்றைய அப்டேட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிடி சிமெண்டேஷன் தரப்புலேருந்து என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபரும் இதை பற்றி கேட்டிருந்தாரு. என்னடா இந்த பங்கு ஒரே நாளில் 15% கரெக்ஷன் ஆயிருக்கு, என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த ப்ரமோட்டருக்கு தாய்லாண்டில் ஒரு என்டிட்டி இருக்குது. அந்த என்டிட்டி வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி இல்லாமல் லோன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ப்ளூம்பர்கோடைய ஒரு டேட்டா வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனியில் ஏகப்பட்ட பண பிரச்சனைகள் இருக்குது. கடந்த 4 வருஷமாக தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு வந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கடந்த லாஸ் வந்து சுமார் 590 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ளூம்பர்க் டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை ப்ரொமோட்டர் அவருடைய ஸ்டேக்கை செல் பண்ணிடுவாரோன்ற ஒரு அர்ஜென்டால தான் இந்த ஹியூஜ் செல்லிங் நடந்திருக்கு. ப்ரொமோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 46.64% ஸ்டேக் வந்து வச்சுருக்காரு. அதோட ஒட்டுமொத்த மதிப்பு 4500 கோடி ரூபாய். ஸோ இதை செல் பண்ணி அந்த நிறுவனத்துடைய பண பிரச்சனைகளை தீர்ப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஆனால் ஐடிடி சிமெண்டேஷனோட பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதோடைய ரெவன்யூவும் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்ல லெவலில் இருக்குது. லாஸ்ட்டு இயரில் பார்த்தீங்கன்னா சுமார் 276 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்ங்கிறத பண்ணியிருந்தாங்க. 2026 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் 476 கோடி ரூபாய் எட்டணும். நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ 20% உயர்ந்து அவங்களுடைய மார்ஜின் 11% உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட் நல்லா இருக்குது. இவன் இந்தியா பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ பங்கு இறங்குச்சு அப்படின்னா ஒரு பொசிஷனில் ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரிக்கு நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதிகமான உயர்வில் தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 இருந்து ஒரு 164% ரிட்டர்ன்ஸை இந்த கம்பெனியோடைய பங்குகள் கொடுத்துருக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் கூட இந்த இடத்துல நடக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த பங்கு கண்டிப்பாக இங்கே வந்து சப்போர்ட் எடுப்பான். ஒரு 428 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஸ்விங் என்ட்ரிக்கான ஸ்டாக்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இது அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தாட், அதாவது டெய்லி ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸை பற்றின ஒரு அனாலிசிஸ் வீடியோ போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இர்கான் லிமிடெட் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு ஆர்பிஎன்எல் தரப்புலேருந்து சுமார் ஒரு 750 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த நிறுவனத்துடைய பங்குகள் 279.75 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ட் லெவலாக இது பார்க்கப்படுது. இதோடைய ரெசிஸ்டன்ட் லெவல் சுமார் ஒரு 7 மாதமாக நீடிச்சிட்ருக்குங்க. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு 4-5 தடவை பிரேக் அவுட்காக ட்ரை பண்ணி பங்கு கீழே வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ரொம்ப காஷியஸாக இருங்க. ஆல்ரெடி ஹியூஜ் வால்யூம் பிரேக் அவுட்டே நடந்து ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இந்த தடவை பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ரொம்ப வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான லெவலாக பார்க்கப்படுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், பூனோபலா ஃபின் கார்பரேஷன், ஐடிபிஐ எல்லாருமே அவங்களுடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டெபாசிட்ஸ்லாம் நல்லா உயர்ந்திருக்கு. இதில் டெபாசிட்ஸ் மட்டுமே இயர் ஆன் இயரில் 22% உயர்ந்திருக்கு. லோன் புக் 19% உயர்ந்திருக்கு. பூனோமலா ஃபின் கார்ப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டருக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் 5% இன்க்ரீஸை வந்து பதிவு பண்ணி சுமார் ஒரு 7400 கோடியாக காமிச்சிருக்காங்க இந்த லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸில். ஸோ இந்த கம்பெனியுடைய பங்குகள் 419.25 ரூபா இருக்கான். இவன் வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலில் தான் அடிக்கடி சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. இப்போது இயர்லி சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்கு இவன் சொல்கிறேன்னா, இவங்களை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவோம், அவன் வந்துட்டான் போயிட்டான் எப்படியா சூறு போடுவானா அந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பங்குகளை வந்து நான் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணி தான் நான் அப்படி பேசுகிறேன். ஸோ இது உங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐம் வெரி சாரி.
ஸோ இந்த பங்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்கும்போது ஹை வால்யூமில் இருந்துச்சு, ஒரு ரிவர்சல் ட்ரெண்டு சிக்னல் வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்சைட் பொட்டன்ஷியல் 22%. வேறு எந்த ஃபோர்காஸ்டிங் இல்லை, ரீசெண்டாக ரெசிஸ்டண்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஆர்பிஎல் 18% வந்து உயர்த்தி காமிச்சிருக்கான் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஐடிபிஐ 13% காமிச்சிருக்காங்க. ஐடிஎஃப்சி பேங்க் தரப்புல இந்த அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா லைசன்ஸ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2.68% ஸ்டேக்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ளோர் ப்ரைஸ் ₹80.63. ஸோ ஐடிஎஃப்சி வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து இருந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவன் வந்து மேலே போனான்னா ₹100 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்டை வச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்களேன், டெய்லி சார்ட்டை வச்சா ரொம்ப கச்சன்னு இருக்கும். உங்களால் வந்து எந்த இடத்துலையும் எதையும் டிசிஷன் மேக் பண்ணவே முடியாது. இதே வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பங்குகள் சுமார் ஒரு 2 தடவை ஹேமர் பேட்டர்ன், 1 தடவை என்கல்ஃபிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒன்று சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வாரம் ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு, சரிங்களா? அதுவும் எந்த இடத்துலன்னு பாருங்கள், கரெக்டாக 9-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே. அண்டு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லாங் டேல ஹேமர் பேட்டர்ன், சரிங்களா, வந்திருக்கு. அதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, 3 இல்லை ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி என்கல்ஃபிங் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ இந்த பங்கு வந்து என்கல்ஃபிங் கொடுத்துருச்சு, ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துருச்சு. என்னடா இதெல்லாம் கொடுத்துருக்கு, ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து நெகட்டிவான ஆங்கிள்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பங்கு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த என்கல்ஃபிங் கொடுத்ததுக்கப்புறம் அதோடைய ஸ்டாப் லாஸ் லெவல் 75 இருக்குது. ஸோ அந்த 75 எந்த இடத்துலையும் ப்ரீச் பண்ணி வீக்லி கேண்டில் வரல, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லெவல்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கேண்டில்ஸ் அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸு கரெக்டாக இருக்குது. எல்ஐசி பை பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஸோ இங்கிருந்து ரிவர்சல் எடுத்தானா கண்டிப்பாக ₹100 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பை பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணலாம். ஆல்ரெடி பொசிஷன் வச்சுருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ புது என்ட்ரி எடுக்கிறவங்க 9-day மூவிங் ஆவரேஜை டெய்லி சார்ட்டில் ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது லாய்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இந்த கம்பெனி வந்து QAP மூலமாக ஒரு அமௌண்ட்டை வந்து திரட்ட போகிறாங்க. இதனால் கம்பெனிக்கு வந்து வருவாய் கிடைக்கும். பட் அவங்க வந்து வேரியஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாய்ஸோடைய QAP மதிப்பு சுமார் ₹770 இருக்குது. ஸோ அதோடைய இந்த QAPயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா $732 நடக்க போகுது. QAP என்னென்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இப்போது நிறுவனத்துக்கிட்ட ஒரு 100% ஸ்டேக் இருக்குது, அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 20% ஸ்டேக்கு வந்து பப்ளிக் கிட்ட இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க பேலன்ஸ் ஸ்டேக்கை வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது எல்ஐசி இல்லைனா அதர் வெரிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரியான குளோபல் ப்ரோக்கரேஜ் அவங்களுக்கு மாதிரியான கம்பெனிக்கு சேல் பண்ணுவாங்க. இதுக்கு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு சேல் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட்டில் நடந்திருக்கு. இந்த கம்பெனியுடைய பங்குகள் இந்த கம்பெனியுடைய பங்குகள் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குங்க. ₹749.95 பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 776 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த QAP நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் நெகட்டிவ் கேண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். இவன் எப்படியும் அந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ள வந்து தலையை நீட்டிட்டான். சுமார் ஒரு ₹750 வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தது லூப்பின் டிவிடெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ₹8 ஒரு பங்குக்கான டிவிடெண்ட். ரெக்கார்டு டேட் ஜூலை 16, 2024. எலக்ட்ரான் இன்ஜினியரிங் தரப்பு அந்த அப்டேட் வந்திருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட்டில் ஈடுபட போகிறாங்க. ரெக்கார்டு டேட் ஜூலை 19, 2024. ஃபேஸ் வேல்யூ 2 வந்து ஒன்றா டிவைட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு 100 பங்கு வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு 100 பங்கு கிடைக்கும். அடுத்தது ரேமண்ட் தரப்புல வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இந்த கம்பெனி வந்து ஒரு காங்க்ளோமேட் கம்பெனின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இவங்க வந்து ஃபேப்ரிக் செக்டாரில் இருக்காங்க, ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்காங்க, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் தனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் ரேமண்ட் ஷேரை ஹோல்டு பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஷேர் வந்து இலவசமாக கிடைக்கும். இந்த பிஸ்னஸும் ஒன்றும் சும்மா கிடையாது. சுமார் ஒரு 9,000 கோடிக்கான ஆர்டர் தானேல பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட் மூலமாக 32,000 கோடி ரெவென்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் பேக் இருக்குது கம்பெனி. இவங்களுடைய இந்த ஒரு ரெவென்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 43% உயர்ந்து சுமார் 1,593 கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஸோ ரெவென்யூ 43% உயர்ந்திருக்கு. இப்போது 9,000 கோடிக்கு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதில் இருந்து 32,000 கோடி ரெவென்யூ வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நல்ல ஃபோர்காஸ்டிங் வந்து இருக்குது.
ஸோ நீங்கள் பை பண்ணலாம். ரேமண்ட் வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணும்போது ஒரு 1800 ரேஞ்சில் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேட் ப்ராஃபிட்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பங்கு வந்து கீழே இறங்கி நல்லா மேலே போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புதிய என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலாக கம்பெனி வந்து கீழே வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலான்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். காரணம் ஷேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டேஜில் தான் இருக்கான். அவனுடைய மொமெண்டம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஒரு டிப்புக்கு அப்புறம் தான் ஒரு ஹை வந்து கொடுத்துருக்கான். சில காலகட்டத்தில் வெறும் 1% 2% கூட இவங்ககிட்ட மொமெண்டம் இருந்திருக்கு. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி 50% உயர்ந்துட்டான். இந்த இடத்துல மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது, ஒரு ரிவர்சல் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது நல்லது. ஸ்விங் ட்ரேட் இருக்காங்க நான் சொல்கிறேன். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போயே பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பபாய்.